தேவாதி தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1-2-3. The book of Jonah 1, 2 and 3. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு தந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உண்மையை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளை நீர்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறேன். எங்களோடு இடைப்படுவீராக. நாங்கள் அல்ல, நீர் மாத்திரம் வெளிப்படும். நேசனை மறைத்தரணும். யார் பார்த்தாலும் கவனித்தாலும் உம்முடைய சத்தத்தை உம்முடைய முகத்தையும் பார்க்கும்படி அருள் செய்திரலும் அப்பா. நீர் ஒவ்வொரு உள்ளத்திலும் அசைவாடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பித்தரணும். ஆசீர்வதியும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். It's nice to see in the presence of the Lord. Just அருகிலே பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி, just say nice to see in the presence of the Lord. God bless you. தேவன் தந்த வார்த்தையினுடைய தலைப்பு Great Gate of God's Salvation. Great Gate of God's Salvation. தேவனின் ரட்சிக்கும் மகத்துவ வாசல். தேவனின் ரட்சிக்கும் ஒரு மகத்துவ வாசல். யோனா என்னும் தீர்க்கதரிசி, யோனா என்ற பெயருக்கு புறா என்று அர்த்தம். 2 ராஜாக்கள் 14:25 இந்த யோனாவை குறித்து நாம் வாசிக்க முடியும். அந்த யோனா கிறிஸ்துவுக்கு முன்பதாக 759 753 வருடங்களுக்குள் இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் உரைத்தார். அவர் இந்த காத்தேப்பேர் என்னும் அந்த ஸ்தலத்திற்கு, அந்த நாசரேத்தின் அருகில் இந்த கலிலேயாவில் இருந்தவர், தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர். இந்த யோனாவின் புத்தகமானது நினிவேக்கு தேவன் செல்லக்கூடிய அழைப்பை எப்படிப்பட்டது என்றும் அந்த அழைப்பினுடைய நோக்கம் என்னவென்றும் நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. ஆனால் முதலாவது இந்த புத்தகம் விவரிப்பது யோனாவினுடைய கீழ்ப்படியாமையை. அதைத் தொடர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. அது தென்கிழக்கு நினிவே பட்டணத்தில் ஏறுவதற்கு முன்பதாக இவருடைய இந்த கீழ்ப்படியாமை அது தர்ஷீசுக்கு, அதாவது ஸ்பெயின் வரைக்கும் ஏறக்குறைய 2500 மைல் தூர பிரயாணமாய் எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய அழைப்பை விட்டு ஓட முடியுமோ அவ்வளவு அதிகமாய் திட்டம் பண்ணி இந்த யோனா சென்றதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய ரட்சிப்பு என்பது ஒரு மகா பெரிய வாசல். இட்ஸ் a great gate where only God's people can ever enter. தேவனுடைய கட்டளைக்கு எதிராக, அழைப்புக்கு எதிராக துணிந்து செயல்படுவது மிக கொடுமையானது. இந்த யோனாவினுடைய சரித்திரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு குணத்தை இவனிடத்தில் பார்க்க முடியும். எலியாவுக்கும் வேதனை வந்தது. இசபேலால் கொடுமைப்படுத்தப்பட்டார். என்றாலும் தனித்து ஓடி போய் மலையில் அமர்ந்திருந்தார். கோபமாய் தெய்வத்தில் பேசி தீர்க்க தரிசிகளை நாம் பார்க்க முடியாது. இயேசு அழைக்கிற ஜெபகோபுரத்தில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது மாலை நேரத்தில் வினாவிடை வைத்து அங்குள்ள ஸ்டாஃபுக்காக வைப்பது உண்டு. அப்பொழுது ஒரு கேள்வி கடை கேட்கப்பட்டது. தேவனிடத்தில் கடுங்கோபம் கொண்ட தீர்க்க தரிசி யார் என்று. என் கைகள் உயர்ந்தது. ஒரு கேள்வியில் எங்கள் முழு குழுவும் ஜெயித்தது. எனவே யோனாவில் வரும்போது மறக்க முடியாது. கடும் கோபம் கொண்டார். வேத புத்தகத்தின் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை அன்பின் ஏக்கத்தினால் தேவன் மனித குலத்தை வெறுக்கிறதும் சபிக்கிறதும் அவனை அழிக்கிறதையும் தான் பார்க்க முடியும். ஆதி முதற்கொண்டு. காரணம், தன்னுடைய சிருஷ்டித்தவருக்கு விரோதமாய் அவன் செய்த பாவங்கள், சிந்தனைகள். இவைகளை மீறி கர்த்தர் இன்று வரை நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார்.
அநேகர் கேட்பதுண்டு, வேதத்தை வாசிக்கும் பொழுது பயமாக இருக்கிறதே, நீ அழிந்து போவாய், சீரழிந்து போவாய். ஏன்? தேவனுடைய அன்பை விட்டு விலகினால் பயங்கர பொல்லாப்பு. இவன் தேவனுக்கு விரோதமாக, நினைவுக்கு விரோதமாக செயல்பட்டான். உபாகம் 1:43 சொல்லுகிறது, அவர்கள் ஜனங்களுடைய, அதாவது தேவ பிள்ளைகள், எப்பொழுதும் சொல்லுகிறது உண்டு, வாக்கு தத்தங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுடைய அப்பம். எல்லாரும் வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்வார்கள், தேதி போட்டுக் கொள்வார்கள், இது கர்த்தர் எனக்கு பேசினார் என்று. வீட்டின் மேல் எழுதி வைத்துக் கொள்வார்கள், தலையின் மேல் எழுதி வைத்துக் கொள்வார்கள், வேத புத்தகத்தை கட்டி எடுத்து முத்தமிட்டு பெட்டை படுக்கையில் வைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கல்ல இது. யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பை ருசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த செய்தியும் வாக்கு தத்தமும். பாருங்கள், ஆண்டவர் இந்த துணிகரத்தை பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் பேசினார், அவர்கள் கண்மலை மேல் வரக்கூடாது, மோசே நீ மட்டும் ஏறி வா. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினார்கள். நடந்தது என்ன? சேயீர் மலை முடிவு வரைக்கும் அவர்கள் அடித்து துரத்தப்பட்டார்கள். இந்த தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் என்ன செய்யும் தெரியுமா? வாசிக்கலாம் 4ஆம் அதிகாரம், யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய ஒரு கொந்தளிப்பு உண்டானது. பாருங்கள், கீழ்ப்படியாமல் நடக்கிற ஆபத்தான விஷயம் கொந்தளிப்பு. இவர் தேவனுக்கு பிரியமில்லாமல் இறங்கின பொழுது ஒரு பெரிய கொந்தளிப்பு. தேவன் இதைத்தான் கடந்த நாட்களில் அடியத்தில் மிக தெளிவாய் பேசினார். இந்த கீழ்ப்படியாமை என்பது நமக்கு மாத்திரமல்ல. முதலாக கவனித்து பாருங்கள், யோனாவுக்கு இந்த கொந்தளிப்பு ஏற்படவில்லை. ஒரு தேவனுக்கு உரிய ஒரு பிள்ளை அவன் கீழ்ப்படியாமல் இருப்பானால் மற்றவர்களை அது கொந்தளிக்க வைக்கும். நடக்கிறது என்ன பாருங்கள், நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள். தாங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இங்கு அதுதான் நடந்தது. கப்பலில் அனைவரும் தத்தளித்தார்கள். ஆரம்பத்தில் இதற்கு காரணமானவர்கள், இந்த யோனாவிற்கு இந்த கொந்தளிப்பு இல்லை. வெளியில் கடல் கொந்தளிக்கிறது, கிறிஸ்துவை அறியாதவர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரக்குகள், கவனித்து பாருங்கள், அவர்கள் அடுத்த தேசத்திற்கு கொண்டு போக வேண்டிய எல்லா தானியங்களை தூக்கி கடலில் வீசுகிறார்கள். எத்தனை குழந்தைகள் போஷிக்கப்பட வேண்டும், கர்ப்பிணிகள் போஷிக்கப்பட வேண்டும், முதியோர்கள் போஷிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை ஒரு தேசத்திற்கு சாபம். தூக்கி எறிந்தார்கள். அப்படியும் ஒன்று லகுவாகவில்லை. என்ன தெரியுமா? காத்திருக்கும் பொழுது இந்த கொந்தளிப்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த கொந்தளிப்பு உலகத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் நித்திரையை சுகமாய் அவன் சுகித்திருந்தான். எனக்கு உண்மைக்கு புரியவில்லை. என்ன ஒரு தூக்கம்! சில ஆள்லாம் கும்பகாரன மாதிரி தூக்கம், அடித்தாலே தெரிய மாட்டாங்க. நான் ஒரு ஆள் கூட வாசம் பண்ணேன், வந்து அடிப்பாங்க, டேய் எழுந்துரு எழுந்துட்டு டம்பு சப்பு சப்புன்னு அடிப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அடியில் நமக்கு முதுகு வலிச்சு எந்திரிச்சு உட்காந்துருவோம். ஆனால் அவங்க மெட்ராஸில் உள்ள கிராக்கடைல் பேங்க் போயிட்டீங்கன்னா பார்த்துருப்பீங்க. முதல்ல ஓடி வந்து வெயிலில் நின்னுக்கும். இவங்க விரட்டு வந்து போகாது, போய் 2 கம்பம் ஓய்த்து முதுகில் டம்புன்னு அடிப்பாங்க. அந்த அடி பட்ட உடனே அப்படியே யூட்டன் எடுத்து பாஞ்சு தண்ணிக்குள்ளே போகும். சில நாள் அப்படி தூங்குவாங்க. அப்படி தான் இவர் போய் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கடல் கொந்தளிக்குது, கப்பல் கொந்தளிக்குது, ஆள் இல்லை. ஒரு தெய்வ மனிதனுடைய தெய்வ பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை எல்லோருக்கும் கொந்தளிப்பை கொடுக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், திஸ் இஸ் நாட் காட்ஸ் ஒர்க், இது தெய்வனுடைய சித்தம் இல்லை என்பதை. பாருங்கள், மாலுமியை பார்க்கிறார். பார்த்து ஓடி போய் எல்லாரையும் அழைத்து தங்கள் தேவனை கூப்பிடுகிறார்கள். ஒன்றும் அமைதலாகவில்லை. அவர்கள் நம்பிக்கை பாருங்கள், தேவனை நோக்கி கூப்பிட்டால் அமைதியாகும் என்பது கொந்தளிக்கப்படுகிறவனுக்கு தெரிகிறது, அவிசுவாசிக்கு தெரிகிறது. ஆனால் தெய்வ பிள்ளைகளோ நித்திரை. கர்த்தர் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் என்று ஞானமில்லாத நித்திரை, இன்னும் சுய குணத்தை விட முடியாத நித்திரை, இன்னும் பாரமில்லாத ஜெபம், 5 நிமிட ஜெபம், 10 நிமிட ஜெபம். என்ன நடக்கப் போகிறது? கிறிஸ்து இயேசு எக்காலம் ஊதி வருகிற பொழுது நீங்களும் நான் எங்கே நிற்கப் போகிறோம்? என் அன்பு பிள்ளையே, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா காரியங்களிலிருந்து தூக்கி எறியுங்கள். தேவன் கொந்தளிப்பை அனுப்பும் காலம் இது. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்குமா. தேவன் அறிவிப்பது மகா பெரிய ஆபத்தான கொந்தளிப்பு.
இந்த கொந்தளிப்பு நமக்கு தாமதமாய் தான் வரும். இவனுக்கு கொந்தளிக்கப்படவில்லை. சங்கீதம் 107:25 வாசிக்கிறோம், அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்போம். ஒரு பெருங்காற்று ஒரு கொந்தளிப்பும் ஏற்படுகிறதினால் அது தேவனுடைய கட்டளையினால் பிறக்கும். சவுல் என்னும் ஒரு மனிதனுக்கு அசுத்தாவி பிடித்திருந்தது. ஆனால் தாவீது என்னும் அங்கு சென்று அந்த இடத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை அழகாய் இசைக்கிறார். சவுலுக்கு பொல்லாதாவி என்ன செய்திருக்க வேண்டும்? விட்டு போய் கொண்டிருந்தது. சில நாட்கள் கழித்து அதே தாவீது மேல் கோபத்துடன் கொந்தளிப்பை ஏற்படுத்தி அம்புகளை எய்தான். பாருங்கள், எவ்வளவு ஆபத்தான ஒரு காரியம். இந்த கொந்தளிப்பு வருவதற்கு முன்பதாய் நாம் மிகுந்த எச்சரிப்போட தெய்வனிடத்தில் திரும்ப வேண்டும். கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்பின் வாசலுக்குள் நாமும் செல்ல வேண்டும், அநேகரை இழுத்து செல்லவும் வேண்டும். ஏசாயா 57:20 தீர்க்கதரிசி சொல்லுகிறான், துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடல் அலை போல் இருக்கிறார்களா. எத்தனை முறை வேதத்தை வாசித்திருக்கிறோம் பாருங்களேன். கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறவர்கள் யாராம்? துன்மார்க்கர். இப்பொழுது தெரிகிறதா? அந்த கொந்தளிப்பு தேவனால் வந்ததாய் இருந்தாலும் அது அவனால் ஏற்பட்ட ஒரு கொந்தளிப்பு. அந்த கொந்தளிப்பு தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு கொந்தளிப்பு, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போகிறதற்கு தடை செய்வ ஒரு கொந்தளிப்பு. அவனால் ஏற்பட்ட கொந்தளிப்பு ஜனங்களை அலைக்கழித்து போட்டது. அவர்கள் மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இங்கு வராதே. இல்லை, அவர்கள் கேட்கவில்லை. விரோதமான துணிவு, தேவ வார்த்தைக்கு விரோதமான துணிவு இந்த கொந்தளிப்பை தரும். அதோடு நிறுத்தி விடுவது இல்லை. உபாகமம் 28:25 சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வாராம். எங்க கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற துன்மார்க்கனுக்கு அவர்கள் எதிராகி புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாய் ஓடி போவாய். யாரை குறித்து கர்த்தர் பேசுகிறார்? கொந்தளிப்பை உண்டு பண்ணுகிறவருக்கு. இந்த கொந்தளிப்பு நடக்கிற வேளையில் உன் ரட்சிப்பை நீயும் நானும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது தேவன் அருளிய ரட்சிப்பு. இது மனுஷரால் உண்டானது அல்ல. இது கிருபையினால் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்கள் அல்லனா. சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு மகா பெரிய வாசல். அந்த வாசலை நோக்கி திசை திருப்ப ரட்சிப்பின் மேன்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் 1:9 ஆண்டவர் எச்சரிப்போடு கேட்கிறார், தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவாராம். பாருங்கள், இந்த யோனாவினுடைய இந்த கிரியை ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. 2 பேர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமானால் இந்த காரியத்தில் அநேக வேதனையான காரியங்கள் நாம் பார்க்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவை துணிகரமான பாவங்களுக்கு என்னை அடியனை விலக்கி காத்திருளும். இன்று எல்லோரும் நினைப்பது விபசாரம் வேசித்தனம் மட்டும்தான் பாவம். இல்லை இல்லை, நீ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்காததே கொடிய பாவம். If you don't stand in the presence of the Lord for the greatest salvation He has given, that is the most prime sinner in your life. Prime sin in your life. நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு அத்தனை மேன்மை உள்ளது. சுற்றிலும் எத்தனை கோடி ஜனங்கள் உண்டு, நூற்றுக்கணக்கான ஜாதிகள் உண்டு. என்றாகிலும் கர்த்தர் கண் வைத்தது ஒன்றில் அல்லவா? நான் எழுதின பாடலில் எழுதின வார்த்தை கவனித்திருக்கிறீர்கள் அல்லவா? கருவின் உள் காணும் இரு கண்கள் உன்னையும் என்னையும் கண்டது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரட்சிப்பின் மேன்மைக்கு நாம் திரும்பி ஓடி வரும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்களாம். யார்? இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து போகிற தேவனுக்கு எதிரானவர்கள். இவன் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படுகிறவன். ஆனால் இவனும் யோப்பா பட்டணத்திலிருந்து 2500 மைல் தள்ளி போய்விட்டார். ஏறக்குறை 3750 கிலோமீட்டர் தள்ளி போய்விட்டால் தெய்வ சித்தத்தை விலகிவிடலாம் என்று நினைத்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து பின்வாங்கி விடலாம் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தரோ சரீரத்தை கண் வைத்தார். மாம்ச இச்சையின்படி அவன் சொல்லுகிற அந்த இச்சை, he want to go to Spain. ஏன்னா அங்கே நல்ல ஆசீர்வாதம் உண்டு, செழிப்பு உண்டு. இன்றைக்கி ஸ்பானிஷ் டிஷ்ஷஸ் நிறைய இருக்குது இல்லையா? நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ அவனுக்கு அந்த ஒரு ஈச்சை அங்கே போய் 2-3 நாள் நல்ல ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஆண்டு சொன்னார், அவர்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணினால் கர்த்தர் அவனுக்கு கடுமையான அந்த 12ஆவது வசனம் சொல்லுகிறது, இவர்களும் பிடிப்பட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலகன்களை அடைவார்கள். யார் தெரியுமா? தேவனுடைய அழைப்பை அறியாதவர்கள். இந்த வார்த்தை நீங்கள் தெரிய வைத்த 2 பேர் முழுசாக நீங்கள் வாசிங்க.
13ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சியமாய் இருந்து உங்களோடு விருந்தொன்கையில் தங்கள் வஞ்சனைகளை உல்லாசமாய் வாழ்கிறார்கள். எங்கள் நாளும் எதற்காக அழைக்கப்பட்டோம்? இல்லை, உண்மையிலும் மென்மேலும் இருக்கிறது ஜீவ கிரீடம். இஸ் எ கிரவுன் ஆஃப் லைஃப். ஒரு நாள் வாழ்வை இன்பம்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இதெல்லாம் வேத வசனம் யாருக்கு தெரியுமா? அவிசுவாசிகளுக்கு அல்ல. அங்கே சொல்லப்படுகிற இந்த துன்மார்க்கத்தனெல்லாம் அன்பிலீவர்ஸுக்கு இல்லை, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த வார்த்தை. தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொள்வோமானால் வாழ்க்கை வேறு. ஆனால் அவர் கொடுத்த தரிசனத்தை, அவர் கொடுத்த அழைப்பை இன்னும் அலட்சியமாய் நாம் வைத்திருப்போமானால் இதுதான் முடிவா. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்கள், பாவத்தை விட்டு ஓயாத கண்களுடையவர்கள். பாவத்தை எப்பொழுது ஜெயிக்க முடியும்? கிறிஸ்துவோடு தான் ஜெயிக்க முடியும். கிறிஸ்து இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இங்கு ஒரு மதுரை பட்டணத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிராமண சகோதரர் இருந்தார். அவர் அதிகமான விபசாரத்தில் ஈடுபட்டவர், நல்ல வசதி உள்ளவர், நல்ல பணம் உண்டு அவருக்கு. வாலிப வயதிலே பெற்றோர்கள் கணக்கு இல்லை, தகப்பன் சரியாக கவனிக்கவில்லை. எனவே இந்த உலகத்தில் இந்த மோக இச்சைகளில் சிக்கொண்டவர். ஒவ்வொரு வாரமும் மதுரையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல் அறை எடுத்து தங்குவார். வெவ்வேறு வகையான மாணவிகள், திருமணமானவர்கள் என்று பலரை அழைத்து அவர்களோடு தவறாக இருந்தவர். ஒரு நாள் கர்த்தர் அவரை தொட்டார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு 2 பிள்ளைகள் அவருக்கு, நல்ல குடும்பம், ஊழியம் செய்தார். என்றாலும் இந்த மாம்ச இச்சை அவரை அதிகமாய் பாதித்தது. அவரால் தவறு அவர் செய்யவில்லை, ஆனால் அந்த சிந்தை அவரை வாட்டிக்கொண்டிருந்தது. அவ்வப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருப்பார், நல்ல பிள்ளைகள். என்றாலும் இந்த சிந்தை அவரை பாதிக்கிறபடினால் அறை எடுத்து ஒரு 40 நாள் ஹோட்டலில் போய் தங்கினார், மனைவி எடுத்து சொல்லிவிட்டு. இந்த 40 நாள் முடியும் வரைக்கும் அவர் சொன்ன பொழுது, 40 நாளும் உபவாசத்தில் இருக்கும் பொழுதும் அந்நிய பாஷையில் பேசுகிற பொழுதும் அந்த சிந்தை அவரை அலைக்கழித்து கொண்டு தான் இருந்ததாம். என்றாலும் 40ஆவது நாள் இவரால் தாங்க முடியவில்லை. வேத புத்தகத்தை எடுத்து தலையில் அடித்தார். அப்பாலே போ சாத்தானே, இயேசு என்னும் நாமத்தில் இது இயேசுவாக்கு சொந்தமான சரீரம் என்று தலையில் அடித்தார். அவர் அடித்த பொழுது பின்னால் உள்ள நரம்பில் ரத்தம் கிளாட் ஆகிவிட்டது. என்றாலும் அந்த நொடியில் அந்த பிசாசு அவரை விட்டு விலகினது. வீட்டிற்கு வந்தார், சுகமாய் பரிசுத்தமாய் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஒரு சில மாதங்களில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர் சரீரத்தில் இருந்த இயற்கை செயல்பாடு, இந்த ஃபேமிலிவே அவரை விட்டு போய்விட்டது. அவரால் சரீர சிந்தையை கொண்டு வரவே முடியவில்லை. நடந்தது, அவருடைய மனைவி வேறொருவோடு 2 குழந்தைகள் கூட்டு ஓடி போய்விட்டாள். இவரும் தனித்திருந்து மீண்டும் அந்த மென்டல் டார்ச்சர். இந்தியாவை விட்டு இருக்கிற பணமெல்லாம் மாற்றிவிட்டு வெளிநாட்டுக்கு பறந்து ஓடி போய்விட்டார். நண்பு பிள்ளைகளே, விபசார மயக்கம் நிறைந்த ஒரு சிந்தை அன்று அநேக தெய்வ பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறது. பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்கள். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தான் இப்படிப்பட்ட ஆவிகள் சீக்கிரமாய் தொடரும். நாம் நினைத்துக்கொள்வோம், நட்பு, எனக்கு தெரிந்தவர், உடன் வேலை செய்கிறவர், என்னோடு பள்ளியில் படித்தவர் என்றெல்லாம் நினைத்துக்கொள்வோம். ஆனால் நாம் சற்று எச்சரிப்பாய் இருக்கவில்லை என்றால் இந்த மகா ரட்சிப்பின் வாசலை நாம் எழுந்து போவோம். இந்த வசனம் என்னை அதிகமாய் பாதிக்கிற வசனம். அது சொல்லுகிறது, பொருளாசைகளில் பழகின இருதயத்தை விட சாபத்தின் பிள்ளைகளாம். பாருங்கள், தெய்வ பிள்ளைகள் எவ்வளவு எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். யோனா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எல்லாரும் இந்த சூழ்நிலைகளை பார்த்தார்கள், இந்த கொந்தளிப்பை பார்த்தார்கள். யார் பேர் என்று கொண்டு சீட்டு போட்டார்கள். சீட்டு போட்டவுடன் யோனா பேருக்கு விழுந்தது. அப்பொழுதுதான் தேடி பார்க்கிறார்கள். எவ்வளவு கொந்தளிப்பை கொண்டு வந்த அந்த யோனா எங்கே? தேடி பார்த்தால் ஐயா சுகமாய் அடித்தட்டில் தூக்கி கொண்டிருக்கிறார். நேர போய் எழுப்பினார்கள். எழுப்பி கொண்டிருந்த அலைகளை பார்த்தார்கள். சமுத்திரத்தின் கொந்தளிப்பை பார்த்தார்கள். அந்த வாலிபை கேட்டான். அவன் கேட்கிறான், நீ யார், நீ எந்த ஜாதியார் என்று கேட்டான். ஒரு ஊழிய உண்மையான தேவ பிள்ளைக்கு இதுதான் கிருபை. அவன் சொன்னான், இது என்னால் தான் வந்தது. நான் ஒரு எபிரே, சமுத்திரத்தை பூமியை படித்த தேவனுடைய வேலைக்காரன், அவரத்தில் பக்தி உள்ளவன். எப்போ சுவிசேஷம் வெளியில் வருது பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு அப்போ தான் புத்தி வருது. அப்போ சொல்கிறான், நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறவன் என்று அவள் சொன்னபடினால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அவன் என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்க, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்க என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 10ஆவது வசனத்தில்
அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறவன் என்று கேட்டவுடன் ஜனங்கள் பயந்து, ஏன் இதை செய்தாய்? நல்ல கவனிங்க, யோனாவை தவிர யார் இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் அல்ல. அப்போ அவன் சொன்ன பிறகு 13வது வசனம், மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள், ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்தது. தேவனுடைய பிள்ளை மனம் திரும்பி அடங்குற வரைக்கும் எங்கே கொந்தளிப்பு அடங்காது. நினச்சி பாருங்க, நம்ம சாதாரணமாக பேசிட்டு போயிடுறோம். இங்கே சற்று உட்காந்து தியானிக்கும் போது இந்த வேதனை இங்கே உணர முடியும். அவங்களால முடியலை. அப்போது சூழ்நிலைகள் மாறுது. யோனா 1:14, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதுவரைக்கும் இவன் கூப்பிட வேண்டியது, அவர்கள் கூப்பிடுகிறார்கள். இன்னும் கவனிச்சு பார்த்தீங்க, பின்னால கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தி பலி செலுத்துறாங்களாமா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் யாருன்னு, நமக்கு தெரியாது நம்ம ஆராதிக்கிறது யாருன்னு. யோனா வாஸ் a good man. அவன் ஒரு நல்ல மனிதன் தான், ஜெபிக்கிற மனிதன் தான். இல்லை என்றால் தீர்க்கதரிசி ஆகியிருக்க முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு அவன் ஜெபிக்கவில்லை. கர்த்தர் நினைவுக்கு போல் சொன்ன உடனே அமர்ந்து, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எப்படி நான் ஆயத்தப்படணும்? இத்தனை வருஷமா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆத்மாவுக்கு நான் பிரயோஜனம் இல்லையே, இந்த நினைவுக்கு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லையே, நான் என்ன செய்யணும்? இது என்னுடைய சிந்தையை மாட்டுங்கன்னு ஜெபிக்கலை. கடந்த வருஷத்தில் ஒரு சிலர் பயங்கரமாக எச்சரித்தேன். 2023ஆம் வருடம் ஜூன் வரைக்கும் நல்ல ஜெப வாழ்க்கையில் இருந்தவங்க, அவர்கள் தளர்ந்து போக போக எச்சரித்து கொண்டே இருந்தேன். ஜெப வாழ்க்கை, ப்ரேயர் லைஃப் இஸ் நாட் ரைட், ப்ரேயர் லைஃப் இஸ் நாட் ரைட். ஸோ ஊழியர்கள் அழைத்தார்கள், பாஸ்டர் ஜெபத்துக்காக ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இமீடியட்லி காட் டோல்ட் மீ, யுவர் ப்ரேயர் இஸ் நாட் ரைட். ஒரு ஜெபம் கொஞ்ச நாள் விட்டு போச்சு, பிசாசு வந்து உள்ள குடியிருப்பான். இரவு பகலும் ஜெபம், இரவு பகலும் தீர்க்க தரிசன வரம் பெற்றிருந்தும் அவன் ஜெபிக்கவில்லை. எனவே மற்றவருடைய கொந்தளிப்புக்கு அவன் ஆளாகி விட்டான். யாருடைய முகத்துக்கு விலகி ஓடுகிறான் பாருங்கள், மனிதனுக்கு அல்ல, தேவனுடைய முகத்துக்கு. எவ்வளவு அதிகமாக அவன் அடியில் உறங்கினானோ, இப்போ சூழ்நிலையெல்லாம் மாறி போச்சு. தூக்கி கடலில் போட்டார்கள், உள்ளே போன உடனே ஜெபம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இஸ் இட் பாசிபிள். உள்ளே என்னென்னலாம் இருந்திருக்கு, எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு மெயின் மார்க்கெட் 5 நிமிஷம் கிராஸ் பண்ண முடியல நமக்கு, இவன் மீனுக்குள்ளேயே இருந்தான். ஐ டோன்ட் நோ ஹவு ஸ்டேஜ் ஹி வாஸ் ஏபிள் டு பிரீத். உள்ளே எப்படி மூச்சு விட்டான்னு தெரியல. குடல் சுத்த, அது அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிட்டுச்சோ தெரியாது. சாப்பிட்டதெல்லாம் வந்து இவன் விழுங்குற ஒரே இடத்துல எல்லாம் வந்து சேரணும். பெரிய மீன், நண்டு, என்னென்னவோ தெரியல. அப்போ ஜெபம் பண்ணுறாரு. அதை நீங்கள் அப்புறமா தியானித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தை அவன் எப்படி ஜெபிக்கிறான். ஆனால் கடந்த வாரம் பொழுது தேவனுடைய சமூகத்தை அதிகமாய் காத்திருந்த பொழுது யோனாவினுடைய ஒரு ஜெபம் என்னை அதிகமாய் வேதனைப்படுத்தியது. யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கேட்போமா? Jonah chapter 2 and verse 8. Those who regard worthless idols forsake their own mercy. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதுவரைக்கும் அவன் தனக்காக ஜெபிக்கிறான். அவன் தன்னை குறித்து தான் சொல்கிறான். பொய்யான ஒரு மாயை, ஆண்டவர்கிட்ட விலகி ஓடுகிற ஒரு மாயை கண்டு பொய்யான மாயை பற்றி கொள்றவங்க கிருபையை போக்கடிக்கிறார்களாம். அவர்கள் என்ன 25:3 கர்த்தருக்கு கோபம் வருகிற சில காரியங்கள். இஸ்ரவேல் பாகால் பெயரை பற்றி கொண்டார்களாம். நம்ம பற்றி கொண்டு இருக்க வேண்டிய சில காரியங்களும் உண்டு. இங்கே இஸ்ரவேலர்கள் பாகால் பெயரை பற்றி கொண்டவனே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்ததான். பாருங்க, கிருபையை போக்கடிப்பது. யூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதாவது எப்படி யோனாவினுடைய இந்த கிருபையை போக்கடிக்கிற காரியங்கள் என்னவென்று நாம் எச்சரித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் திசை திருப்பிக் கொள்ள வேண்டும். யூதா 1:4. இந்த வார்த்தை அதிக ஆழமாய் போகிறது. இது எனக்கு தெரியாது, சும்மா இருந்த என்னை அழைத்து கர்த்தரோட பார்த்து உபவாசிக்க வைத்து என்ற இந்த வார்த்தைகளை கொடுத்தா தேவன் மகிமையுண்டாகட்டும். இதை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்பபடி இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Whoever you are and wherever you are, whichever country you may be, God loves you. God wants to help you throughout all your fornication and bring you to His presence. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். For certainly men have crept in unnoticed who long ago
were marked out for this condemnation, ungodly men who turned the grace of our God into lewdness and denied the only Lord God and our Lord Jesus Christ. கவனித்துக் கொள்ளுங்கள். நமது தேவனுடைய கிருபை, நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், கிருபையை போக்கடிப்பது. தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்காக புரட்டுகிறவர்கள். வார்த்தை பேசி நாளைக்கு நிற்க முடியல. ஐ ஃபீல் மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, குடும்ப சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் கொடுத்த கிருபை நாம் எதற்காய் பயன்படுத்துகிறோம் என்பது மிகுந்த எச்சரிப்பாக இருங்கள். தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறது யாரா? தேவனுடைய கிருபை, the grace of God. கிருபை கிடைப்பது எவ்வளவு அரிது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சில நாட்களுக்கு 36 வருடங்கள் நான் ஜெபித்திருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கிருபையை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு. I have prayed for 36 years. அப்படிப்பட்ட கிருபையை காம விகாரத்துக்காக புரட்டி ஆண்டவராகிய தேவனை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆக்கினைக்குள்ளாவார்கள். Praise be to God. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் உங்களுக்கு நினைப்போட்டு விரும்புகிறது என்னவெனில், இவர்கள் விசுவாசியாதவர்களை தேவன் அழித்தாராம். ரோமர் 6:1 என்ன சொல்லுகிறது? ஆகையால் நம்ம என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லக்கூடாது. இந்த வசனம் சொல்லுகிறது, பாவம் பெருகுகிற இடத்தில் கிருபை பெருகிறது. Many people they wrongly interpret. பாவம் பெருகினாலும் தேவனுடைய ரட்சிப்பின் வாசல் பின் தொடர்ந்து அவனை மீட்டுக் கொள்ளுகிறது. இதுதான் வசனம். ஆனால் நிறைய பேர் பாவம் செய்ய செய்ய கர்த்தர் கூட இருக்கார். நிறைய பேர் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். தயவு செய்து நியூஸ் வேறு சேனல் பார்க்காதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோகம் போனோம்னா என்ன பாவம் வேணாலும் செய்யலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்ன துரோகம் வேணாலும் கர்த்தருக்கு செய்யலாம். இல்லை, நித்திய ஆக்கினை. வசனம் சொல்லுகிறது, பாவம் பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாமோ, பாவத்தை தூக்கி எறிகிறவனுக்கு நான் தெய்வ பிரசன்னம். யோனா 4:11 ஆண்டவர் கேட்கிறாரு, யோனா, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது இந்த ஜனங்கள் நீ கொந்தளிக்க விட்டுட்டியே. ஆண்டவர் இவன் போய் நிற்கிறான். ஒரு வசனம் சொல்லுகிறான், நினைவே அழிக்கப்பட்டு போகும். அவ்வளவுதான், நமக்கு செய்தி தெரியும். அதனால் ஸ்டார்ட்டாக போகிறேன். உடனே ராஜா வந்தார். உடனே மிருகங்கள் ஜீவன் உட்பட எல்லாம் உபவாசித்தார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் செய்த தீங்கு செய்யாதபடி மனம் திரும்பினார். இது யாருக்கு ஆகலைன்னா நம்மளுக்கு ஆகலை. மற்ற சபை நல்லா இருக்கணும், ஐக்கியம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன், நல்லா இருக்கணும்னு நினைக்காதவன் யாருன்னா அபிஷேகப்பட்ட கிறிஸ்தவன். பி வெரி கேர்ஃபுல். நீ பெற்ற அபிஷேகம் எதற்குரியது என்று கவனித்துக்கொள். கர்த்தர் அழைப்பு, அவன் தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டவன், அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். சொல்கிறாரு, ஆண்டவரை கிருபை போக்கடிக்கிறார்கள். யாருடா? நீ தாண்டா முதல்ல போக்கடிச்ச அந்த இடத்துல. எங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் இவர். ஆண்டவர் கேட்குற, இவர்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? நோ, காட் இஸ் a God of compassion. அவர் பரிதபிக்கிறவர். யோனா அவருடைய பார்வை நினிவேயின் மேல் வேறு, தேவனுடைய பார்வை வேறு. தேவன் பார்த்து பரிதபிக்கிறார். இந்த 120,000 பேருக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அவர் பலிகளை ஏற்றுக்கொண்டு பாவங்களை பொறுத்து. ஒரு தீர்க்கதரிசி போனால் இவன் போகணும்னு விரும்பினார் பாருங்க. என்னங்க தப்பு? எத்தனை பேர் வரம் பெற்றிருக்கிறோம், ஆனால் இன்னும் அப்படி ஐடியலாக இருக்கும்ல. இன்னும் சந்தேகம், நான் வரம் பெற்றிருக்கிறேன்னா, இன்னும் சில அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னா. நம்ம துன்மார்க்கத்திற்கு எல்லைகளை விட்டு விலகி நின்னால் மட்டும்தான் தேவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் பரிதபிக்கிறவர். அவர் நம்மை நோக்கி பரிதபிக்கிற அந்த வேளையில் அவரை பற்றி கொள்ள வேண்டும். மத்தேயு 15:32 ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, அவங்க 3 நாள் சாப்பிடலை, 3 நாள் சாப்பிடலை. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நிறைய பேர் பார்த்துருக்கேன் இல்லையா? 12 மணிக்கு முடிச்சிடலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் 9:30 மணிலேருந்தே 5 நிமிஷத்துக்கு ஒரு நேரம் கிளாக்கை பார்த்துருவாங்க. 12 மணி எப்படா வரும், 12 மணிக்கு 2 உள்ள தள்ளலாம். 3 நாள் சாப்பிடாம வந்தாங்க. ஆண்டவர் உள்ள பரிதபிக்க ஆரம்பிச்சிருச்சு. Glory be to God. God is a God of compassion. அவர் பரிதபிக்கிற தேவன். அவரிடத்தில் தேடி வருவோமானால் பரிதபிக்கிறவர். யாத்திராகமம் 32:14 கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி அவர் பரிதாபம் கொண்டாராம். மோசேட்ட சொன்னார், மோசே, நீ கொஞ்சம் சற்று தள்ளுங்கள், நான் இவர்களை அதமாக்கி போடுறேன். மோசே போய் குறுக்க நின்றுட்டார். நோ லார்ட், உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுமே,
இதற்காக கர்த்தர் அழைத்து வந்தார்னு எல்லா ஜனங்களும் கேட்பாங்களே, உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இதுதாங்க ஒரு கிறிஸ்தவருடைய அடையாளம். எனது நிமித்தம் தூஷிக்கப்படக்கூடாது, எனது நிமித்தம் பரிதபிப்பு வரக்கூடாது, எனது நிமித்தம் கொந்தளிப்பு வரக்கூடாது. மோசே பண்ணிக்கிறார், த ஒன்லி பர்சன். உடனே ஆண்டவர் பார்த்தார், ஜனங்கள் மேல் பரிதாபப்பட்டு மோசேட்டு சொன்னார், ஓகே ஐ ஸ்டாப் இட். சங்கீதம் 135:14 தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தம்முடைய ஜனத்தின் மேல் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் கர்த்தர் பரிதாபப்படுவார். அவர் ஆமென் சொல்லுமே. இதனால தான் சொல்ற ஊழியை செஞ்சுப்பார். இல்லடே, எங்களுக்கு இருக்கிறதே போதும் ஐயா. சிலுவையில் தினம் அறையப்படுறது தான் ஊழியம். ஆனால் இந்த சுகம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் சொல்லுவேன், ஒரு பச்சை தண்ணீருடைய டேஸ்ட் என்னென்ன ஒரு உண்மை ஊழி எனக்கு தான் தெரியும். ஒரு உண்மை ஊழி எனக்கு தெரியும். கடந்து வந்த பாதைகள் சாட்சிகளை சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. ஏற்ற நாட்கள் தெருவில் நின்று ஒருத்த டீ குடிக்கும் போது வெறும் தண்ணி எச்சு பிடிக்க பார்த்து ஏங்கிட்டு வந்த நாங்கள். கரத்தில் வேத புத்தகம் இருக்கும், அப்படியே முத்தமிடுவேன். ஆனால் அதிகாலை எழுந்து பயங்கர பசி, சாப்பாடு இல்லை, வீட்டில் சாப்பாடு கிடையாது, கிணறு தண்ணி இருக்கும், போய் நல்லா வாளி எடுத்து கடை வாளியோடு குடிப்பேன். இப்போ தான் பிஸ்லரிலாம் வந்துச்சு, அப்போல்லாம் ஒரு நேச்சுரல் வாட்டர் தான். குடிச்சிட்டு சைக்கிள் எடுத்து அப்படியே அந்நிய பாஷையில் பேசிட்டு கோவிலை பார்க்கின்ற ஊரை சுற்றி ப்ரேயர் ஹவுஸ் போயிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சது செய்வேன் கத்தருக்காக. போகும்பொழுது சைக்கிள் எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறேன், ஒரு பெரிய சர்ப்பம் எனக்கு முன்னாடி வருது. உண்மையாக இல்லை, வருது. என்னுடைய அப்படியே பார்க்குறேன், விஷனாக பார்க்குறேன். இயேசுவே என்ன செய்யணும்னு கேட்குறேன். ஒரு வல்லமை மேலே இறக்குது, அதனுடைய தலையை நசுக்கிட்டு நான் போகிறேன். போய்விட்டது. கடுமையான வெயில், அதுவும் மே மாதம் தான், சரியான வெயில், மெட்ராஸ் வெயில் தெரியல உங்களுக்கு. போய் நல்ல அந்நிய பாஷையில் சற்று நேரம் போய் சிலங்களா கண்ணீரோடு அப்படி சுற்றிட்டு வருவேன். இது வந்து கொண்டு இருக்கிறேன். தூரத்தில் 2 ஸ்கூல் பிள்ளைகள், பெண் பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்க. அவங்க எதிர்த்தாப்பில் வர்றாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரைட் ரோடு. வரும்பொழுது வந்த பிள்ளைகள் என்னை பார்க்கிறார்கள். நான் என்ன அந்த பிள்ளை இப்படி பார்க்குறான்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறேன். சிரிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் அங்கே ஐயோன்னு கத்துனார். என்னன்னு திரும்புறதுக்குள்ள நல்ல ஒரு 7 அடி நல்ல பாம்பு ஒன்று சீறிக்கிட்டு என் ஃப்ரண்ட் டயரில் கிராஸ் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரண்ட் டயரில் கிராஸ் ஆகும்போது என் ஃப்ரண்ட் டயர் தலையில் அது உடம்புல ஏறிடுச்சு. ஏறினோடனே திருப்பி சீட்டதோட வந்து கொத்துது, என் பேக் டயர் ஏறிடுச்சு. ஒரு செகண்டில் நானும் தப்பிச்சிட்டேன். அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அது வேகமாக உள்ளே போச்சு, அப்படியே விழுந்துருச்சு. ஓடி வந்து எல்லாம் ஓடிதான் சொன்னாங்க, ஐயா நீ வணங்குற தெய்வத்தையா உன்னை காப்பாற்றிருக்கு. கரெக்டாக என்னுடைய காலுக்கு அருகில் போகுது. நல்ல ஒரு ஷூ போட்டிருக்கேன், கத்திரி மை உண்டாகட்டும். அன்பு பிள்ளையே, சர்ப்பத்தலை நசுக்கப்பட்டது தான் உனக்கு முன்பதாக. உன்னுடைய ரட்சிப்பின் வாசல் மகா பெரியது. எந்த மனுஷனும் அதை சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை கொந்தளிப்பை உண்டு பண்ணலாம், ஒருவேளை சாபத்தை கொண்டு வரலாம். கொண்டு வருவதெல்லாம் கத்த திருப்பி அனுப்புவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, ஊழியக்காரர்களை பரிதாபப்படுவாரா. அதனால தான் நீங்கள் ஊழியம் செய்யணும். உபாகமம் 32:36 சொல்லுகிறது, தன்னுடைய விடுதலை பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை என்று அடைந்து தம்முடைய ஊழியக்காரர் மேலே பரிதாபப்படுவார். அல்லையே சொல்லுங்களேன். யார் இல்லைன்னா நம்ம அழைத்த தெய்வன் நமக்கு துணை நிற்பார். 2 தெசலோனிக்கர் 2:14 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால் அந்த ரட்சிப்புக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்தார். அல்லையே சொல்லுங்களேன். God called you for the salvation, nothing else. எப்போ சொல்கிறேன் இல்லையா, யாரெல்லாம் கல்யாணம் ஆகுதோ, கல்யாணம் ஆக போகுதோ, ஆனவங்களோ மருமக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக போக வேண்டாம். ஒரு ஜெப வீராங்கனையாக, ஜெப வீரனை, ஒரு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போகிற ஊழியக்காரனாக போகும். நம்ம பிறந்ததெல்லாம் நேராக போய் கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லா 2 குழந்தைய பெற்றுட்டு இடுப்பொலிக்க தூக்கிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு அழைச்சிக்கிட்டு என்னையா லைஃப் இதுக்காக நான் அழைக்கப்பட்டோம் இல்லை. உன்னுடைய முழங்கால்களில் எந்த குடும்பத்தில் நீ கால் வைக்கிற அந்த குடும்பம் ரட்சிப்புக்குரிய பாத்திரமாய் மாற்றக்கூடிய ஒரு பிள்ளையை தண்ணி புறப்படணும். ரட்சிப்பு சங்கீதம் 37:39 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வருவார். அல்லையிலே சொல்லுங்களேன். நம்ம இருக்க வேண்டியதெல்லாம் அமைதியாக இருக்கணும். செப்பனியா 3:17 சொல்லுகிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், வல்லமை உள்ளவர் உன்னை ரட்சிப்பார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, அல்லையிலே சொல்லுங்க. இந்த ரட்சிப்புனா நிறைய பேர் கேஷ்னா ரட்சிக்கப்பட்டேன், இல்லை இல்லை இல்லை, நீ வாழ்ந்து காட்டணும். அவன் வார்த்தையெல்லாம் ரட்சிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்தவன், நான் பாஸ்டர், நாங்கள் பார்க்க பாஸ்டராக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க.
அவன் பைபிளை மட்டும்தான் தூக்குவானே தவிர வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது. இன்றைக்கு வரைக்கும் பல ஸ்தாபனங்களை வேலை செஞ்சவன் நான், பல பெரிய ஊழியர்களுக்கு போனவன் நான், பல நாட்டுக்கு சுற்றின பல மாநிலங்களுக்கு சுற்றினவன் நான். எங்கே கிருபை இருக்கு அங்கே தாங்க ஆண்டவர் சொல்லுகிற, நீ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படிக்கு, அசைவில்லாத அந்த ராஜ்யத்தை பெறும்படிக்கு ஒரே ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசல் படி போனால் தான் தேவனுடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கிறார், நான் பற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை பார்த்து நான் முடிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து உன்னுடைய ரட்சிப்பின் வாசலை காத்து கொள்வதற்கு நம்பர் 1 நீ நன்மையானதை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அந்த நன்மை கத்தெடுத்தில் வரும்படிக்கு நன்மையானதை பற்றி கொண்டு இருக்க வேண்டுமா? எபிரேயர் 12:28 சொல்லுகிறது, கிருபையை நீ பற்றி கொள்ள வேண்டுமா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு எபிரேயர் 12:28 சொல்லுகிறது, நீ கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளப்படும். தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை வேணும்னா அதை கிருபை பற்றி கொள்ளணும். சில இடத்துல ட்ரம் எவ்வளோ வேகம் அடிக்கணும் அவ்வளோ அதிகமாக ஜனங்கள் துள்ளுவாங்க. ஜனங்கள் துள்ளுறது பெருசு இல்லை, ஆவி துள்ளணும். இங்கே நம்ம பண்ணுறதுல பக்கத்தால் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க நம்ம எங்கே யோனாவே கர்த்தரத்தில் ஓடிவான். ஆண்டு சொல்ல கிருபை பற்றிக்கொள். 1 தீமோத்தேயு 6:19 சொல்லுங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 தீமோத்தேயு 6:19 சொல்லுகிறது, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஒரு அல்லையில சொல்லுங்களேன், இந்த ஜீவன் அற்பமானது, நீ இப்போ முடிய போகுது, எவ்வளோதான். சிலருக்கு 10 வருஷம், ஐயோ இல்லை உனக்கு 20 வருஷம் வச்சுக்கோ, சரி 70 வயசே வச்சுக்கோ, இப்போ முடிய போகுது. கர்த்தருடைய பார்வைக்கு அது அற்பமான நாள். ஆனால் நீ நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும், நன்மை பற்றிக்கொள்ளணும், கிருபை பற்றிக்கொள்ளணும், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும். தீத்து 1:9 சொல்லுகிறது, அதை வாசிச்சிடலாமா? டைட்டஸ் 1:9. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லணும், வல்லமையபடி தன் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்கிறோமா இருக்க வேண்டும். இதுதான் ஊழியருக்கு கற்றுக் கொடுக்குற கிருபை. அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஊழிய கத்தருக்கு செய்யணும். ஆரோக்கியமான உபதேசத்தினால் புத்தி சொல்லணும். 2வது, எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண வல்லமை இருக்கணும். இது எதிர்த்து பேசுறது இல்லை, தேவனுடைய ஆவின் வார்த்தை நிறைந்திருக்கும்படி வசனம் சொல்லுகிறது. உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி இருக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி இருக்கணும். நன்மை, கிருபை, நித்திய ஜீவன் தேவனுடைய உண்மையான வசனம். நல்ல வசனத்தை எப்போ திடீர்னு வசனம் ஊட்டெடுக்கும். என்னடா வசனம் ஊட்டெடுக்குன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன் இருக்கும். ஒன்று வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா அன்றைக்கி பர்த்டேயாக இருக்கும், ஒன்று எக்ஸாமாக இருக்கும். அன்றைக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பயங்கரமாக செயல்படும். கல்யாணத்தை விட்டுறக்கூடாது, கல்யாணமாக இருக்கும். கர்த்தர் நிதித்தான் சொன்னார், இந்த இடத்துல எழுதி போட்டு மார்க் போட்டு வச்சுக்குவாங்க. எங்கள் பைபிளை போட்டு வச்சுக்கும் போது எடுத்து பாரு, 92 எழுதி வச்சுருக்கேன் டேட்ஸு. பிள்ளைகளுடைய அப்பம் இது. நன்றான தேவனுடைய வசனத்தை பற்றி இருந்தால்தான் இந்த வாக்கு தத்துவம். வெளிப்படுத்தல் விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த கிரீடம் ஏன் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் மற்றவங்க கிரீடம் தன்னுடைய கிரீடம் நினச்சிக்கிறாங்க. இல்லை, இது வேற, இது நம்முடைய கிரீடம். இந்த கிரீடத்தை ரெடி பண்ணுறது இப்போ நம்முடைய செயல்களினால. இதுதான் ரட்சிப்பினுடைய மகா பெரிய வாசல். அந்த வாசலுக்கு போகிறது இந்த கிரீடம் அவசியம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரீடத்தை நீ பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவான். நீ ஒரு டெம்பிள், யூ வில் பிகம் a pillar in the temple of God. இதுதாங்க வாசல். மத்தேயு 7:14 சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் அதன் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வெரி ஃபியூ will know the gate of salvation. சிலருக்கு தான் அந்த ரட்சிப்பினுடைய அந்த வாசலை கண்டுபிடிக்க முடியும். அந்த வாசலுக்குள்ளே ஓடி வரணும். இன்னைக்கு நீங்கள் தனி ஜபத்தில் உட்கார்ந்து, இந்த பெரிய வாசலில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை சுற்றி வேறு யார் வரணும், இன்னும் நான் என்ன செய்யணும், ஆண்டுட்டு உட்காந்து காத்துருங்க. தெய்வ சித்தத்துக்கு விலகி ஓடாதீங்க. தேவன் எங்கே போக சொன்னாரோ அங்கே போங்க. அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டோம். எனக்கு மதுரைன்னு சொன்னால் கூட பிடிக்காது.
மதுரைன்ற பேர் கூட பிடிக்காது. நான் வாழ்ந்ததுனால இங்கிலீஷ் கொடைக்கானலில் அந்த இங்கிலீஷ் பீப்புளாக இருப்பாங்க, அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தவன். மதுரைக்கு வந்தால் பக்கா சரி மாதிரி இருக்கும். எனக்கு இருக்கும், மதுரை ஊர் எப்படி இல்லை, எனக்கு அப்படி இருக்கும். மெட்ராஸ் போய் நல்லா செட்டில் ஆனேன். பெங்களூர் போனேன். ஐ வாஸ் ஹேவிங் வெரி பியூட்டிஃபுல் லைஃப். காட் செட் கோ டு மதுரை. கேட்டாண்டவர் நினைவைக்கு கண்டிப்பாக போகணும் ஆண்டவர். ஏன் அடிட் லைக் ரோடு பிடிக்காது, கடை பிடிக்காது, மக்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா அன்பாக இருப்பாங்க. வாங்கினே எப்படி பாருங்க, அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கே போனது வாக்கா எப்படிக்கா இருக்க வாங்கினே எடுத்துகிட்டு போனேன்னு வாங்க, சுத்தமாக பிடிக்காது. ஆனால் 2-3 ஆத்துமா வச்சு எவ்வளோ நாள் ஓட்டுறது? அங்கே இருந்துச்சு 30-35 ஆத்துமா இருந்துச்சு. எங்கள் ஆத்துமா ரெகுலராக இருந்துச்சு. எல்லா சபைகளில் ஆத்துமாக்கள் ரொம்ப கொடுமையானவங்க, மனம் திரும்புவது இல்லை. கத்தர் போட்டார், வந்தோடனே இன்னும் மோசமாயிடுச்சு. இன்னும் 2 பேர் தான் இருக்கோம். ஊழியம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நான் சாப்பிடாம பல நாட்கள் வெறும் தண்ணி குடிச்சிட்டு வந்தது. பாப்பா இருக்கா, பாப்பாவுக்கு மாத்திரம் எப்படியாவது கஷ்டப்பட்டு பால் வாங்கிடுவோம். ஒரு உதவியில் ₹1 இல்லைங்க, ஒரு பொருள் இல்லைங்க. என்கிட்ட இருந்ததெல்லாம் என்னுடைய பரலோக சம்பத்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அரசனை பிடிக்காது. இன்றைக்கி நிலைமை பார்த்தீங்களா? இந்த மதுரையும் கத்தர் மாற்றினார், நம்மையும் மாற்றி வளர்த்தார். ஊழியத்தின் வாசல் திறந்தது. உங்களை எல்லாம் ஒரு சொத்து போல கத்தர் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ இடத்துக்கு மிஷன் போயிடும், எவ்வளோ இடத்துக்கு கத்தர் ஊழியத்தை செய்கிறோம். ஏன் தெரியுமா? நினைவைக்கு போக சொன்னால் போயிடு மக்களே, அங்கே தான் உன் கிரீடம் காத்திருக்கு. அக்கினியில் தூக்கி போடுறாங்களா, தூக்கி போடட்டும். இந்த அக்கினியில் தேவன் உனக்காய் காத்திருப்பார், கிரீடத்தோடு காத்திருப்பார். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கத்த சொல்லிட்டாருன்னா செஞ்சிடு. ஆனால் கத்தர் சொல்கிறத கேட்டு கவனித்து செய். கத்தர் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு செய்தா கத்தர் சொன்னது போல ஆக்கினைக்கு உட்படுவோம். அந்த ஆக்கினை எதிர்த்து நிற்கக்கூடிய ரட்சிப்பு வல்லமை நம்ம இடத்துல இருக்கு. ஒருத்தர் ஒரு நாள் ஜபத்துக்கு வரலன்னா விட்டாத, தொடர்ந்து பிடி, உட்கார ஜபத்துக்கு வா. ஜபத்தில் வந்தால் நான் சாப்பிடுவேன், குடும்பமாக நாங்கள் அப்போ தான் சாப்பிடுவோம். நீ ஜபம் பண்ணாதான்னு சொல்லுங்கள். என்னை யாருக்குமே பிடிக்காததுக்கு காரணம் இதுதான். எல்லாம் நீ ஆவிக்குரியவன், நீ ஆவிக்குரியவன். எஸ், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டவன் நீ ஆவிக்குரியவன் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்தார் எல்லா இடத்துலையும் எல்லாம் சாப்பிடுவான், நான் எல்லா இடத்துலையும் சாப்பிட முடியாது. நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஆமென் சொல்லுவேன். கர்த்தருடைய பாதத்தில் உட்காரணும். இதுதான் ஆவிக்குரியவன். அதனால ஒருத்தருக்கும் நம்ம செய்கிறது புரியாது. வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் ஒருவனாலும் நிதானிக்கப்படான். ஒரு அல்லையே சொல்லுவேன். இது ரியலி ஸ்பிரிச்சுவல். யாராலும் உன்னை பண்ண முடியாது. உன்னை தூஷிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தூஷிக்கிட்டு பேசட்டும். நீ கர்த்தருக்கு இன்னைக்கு என்ன செஞ்ச? 5 மாதம் ஆச்சு, நீ கர்த்தருக்கு என்ன செஞ்ச? இந்த ஊழியத்தில் உன்னுடைய பங்கு என்ன? கர்த்தர் கொடுத்த உன்னுடைய அழைப்பு எங்க? நீ தர்ஷீஸுக்கு போறியா, இல்லை யோப்போவில் கப்பல் ஏற நிற்கிறியா, இல்லை நினைவைக்கு போறியா? கீழ்ப்பாடியிலன்னா அவ்வளோதான், உள்ளே போய் செப்டிக் டேங்க் மாதிரி ஒரு மீன் அனுப்பிடுவார் ஆண்டவர். பார்த்துக்கோ, அதுவே ஏற்கனவே வாந்தி எடுத்து கிடக்குது. போய் இவன் எப்படி உட்காந்து ஜோம் பண்ண அனுப்பிடலாம். அங்கேயும் கிருபை காத்திருக்கு. இல்லைன்னா அவனை அவுட்டு. கர்த்தர் ஒன்றை தான் பயன்படுத்த விரும்புகிறார். நீ எவ்வளோ விலைக்கு ஓடுறியோ கர்த்தரோட திறந்து வந்துக்கிட்டே இருப்பார். நீ விட்டுட்டீனா வசனம் சொல்லுகிற நித்தியமாய் உன்னை கைவிடுவார். ஆனால் கர்த்தர் அதற்காக அழைக்கப்படவில்லை. ரட்சிப்பின் மகா பெரிய வாசலில் என் பிள்ளை படிக்காதவன், என் பிள்ளை கிராமத்தில் இருக்கிறான், என் பிள்ளை ஒன்றும் அறியாதவள், இவளை கொண்டு நினைவை அசைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிறார். கர்த்தருக்கு எதாவது செய்ய விரும்புவாயா? யோவான் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். John chapter 10 and verse 7. Then Jesus said to them again, Most assuredly I say to you, I am the door of the sheep. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே கேஜிவில் சொல்லுது, வேழிலி மெய்யாகவே ஆடுகளுக்கு வாசல் அவர் தாங்க. உன்னை சுற்றி காட்டுக்குட்டிலாம் எடுத்து அவர்கிட்ட விட அவர் மேய்க்கட்டும். நீ மேய்க்கணும்னு நினைக்கிச்சின்னா ஒன்றும் செய்ய முடியாது. கரடி சிங்கம் வரும், கிழிக்க முடிஞ்ச தைரியம் இருந்தால் நில்லு, இல்லைன்னா அவர்கிட்ட விட்டுடு. கீழே ஆண்டவர் சொல்கிறாரு 8வது வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒரு உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பு சென்று மேய்ச்சலை கண்டது. ஒரு அல்லையிலே சொல்லாமா? You'll find the pastures of God. எல்லா கண்களை போடலாமா? முடிந்தவர்கள் எடுத்து நெல்ல கொடுங்கள். சில நிமிடங்களில் நாம் முடிக்கப் போகிறோம். தேவனுடைய அன்பிற்கும் அவருடைய அழைப்பிற்கும் மீண்டும் ஒரு விஷயம் ஒப்புக் கொடுங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல கைகளை திறந்த உள்ளத்தில் ஆண்டவரே,
இந்த மகா பெரிய ரட்சிப்பின் வாசல் எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனிடத்தில் இந்த ரட்சிப்பின் வாசல் மகத்துவமான வாசலுக்குள் நான் அநேகரை எடுத்து செல்ல கிருபை பாராட்டும் என்று சொல்ல முடியுமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கண்களை நல்ல ஆழமாய் தேவனிடத்தில் பதித்து, லார்ட், what do I do to protect this great gate of salvation? உங்களுடைய மகத்துவமான ரட்சிப்பின் வாசலை பாதுகாத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? பேசுங்களேன். ஆவியெல்லாம் அந்நிய பாஷையில் பேசுங்கள், சத்தமாக ஜெபியுங்கள். அங்கே இருக்கிற எல்லாருமே, இங்கே இருக்கிற எல்லாருமே ஒருமனப்படுவோமே. கர்த்தருடைய மேன்மைப்படுத்த விரும்புகிறார் மகளே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு மகள் கர்த்தரில் ஜெபிக்கிறாய், ஆண்டவரே நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை, ஆனால் செஞ்சிடுறேன். செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து, ஆண்டவர் நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, எனக்கு ஞானத்தார் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இது நிமித்தம் அநேக இடங்களில் உன்னுடைய பெயர், உன்னுடைய சாட்சி குறைந்திருக்கிறது. மற்றவங்களுக்கு குறைதோ இல்லையோ, ஓ மனசில் சந்தோஷம் இல்லை, இதை நான் செஞ்சுருக்கக்கூடாது. செஞ்சதுக்கப்புறம் மனம் வருந்தி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அநேகரை அறியாமல் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். மீண்டும் விழுந்து போகிற உனக்கு கர்த்தர் உனக்கு பரிபூர்ண மகத்துவான வாசலை திறக்க விரும்புகிறார். இப்பொழுதே ஒப்புக்கொட, உன் கைகளை திறந்து ஒப்புக்கொட. ஆண்டவர், எஸ் லார்ட், இட் இஸ் மீ. நான் விழுந்து போகிறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செஞ்சிடறேன் ஆண்டவரே. இப்போ சொல்லு, நான் இனி செய்ய மாட்டேன், நான் அமைதியாக இருக்கிறேன், நீர் என்னோடு இருந்து காரியங்களை செய்தருளும். கர்த்தர் கிரியை மாற்றுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உன்னை அற்பமாக எண்ணுகிறவர்களின் மத்தியில் கர்த்தர் உயர்த்த போகிறார். நன்றி செலுத்தும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வல்லமையோடு இறங்குவீராக, கிருபையாக இறங்குவீராக, மகத்துவமாக இறங்குவீராக. கைகளை வலது கை கர்த்தர்ட்ட ஏந்தி காட்டு. இந்த கை உமக்கு ஒன்றுமே செய்யலாண்டவர். இன்னும் ரட்சிப்பை பெற்று பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அபிஷேகம் பெற்று பல வருஷங்கள் ஆயிடுச்சு. நான் கிருபை பெற்றவன், கிருபை போக்கடிக்கிறதுக்கு என் கை போயிடக்கூடாதுப்பா. என் காலமெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கு. முடிஞ்சா அந்த வேதனை உணர்ந்து ஒரு நிமிஷம் கண் கலங்கி விடு. என்னை பிரித்தெடுத்தவர் நீரப்பா. இஸ்ரவேலின் தேவனே, கரவலாடுகளை பின்னாய் திருந்த என்னை அழைத்து ரட்சிப்பின் வாசலுக்கு அழைத்து வந்தவர் நீ. I have not done anything to you. என் நிமித்தம் ஒரு ஆத்துமா கூட கர்த்தரில் கொண்டு வர முடியல. எனது நிமித்தம் ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியல. எல்லாருக்கும் கொந்தளிப்பை ஏற்படுத்தின அநேக அனுபவங்கள் எனக்கு உண்டு. கர்த்தாவுடைய கிருபை போக்கடிக்கிற காம விகாரத்துக்கு ஏதுவான காரியம் உலகத்தின் வாஞ்சியில் என்னை விட்டு மாறட்டும். என்னுடைய வாசல் ரட்சிப்பின் வாசலாய் மாறட்டும். இருதயத்தை வச்சு சொல்லுங்க, என் இருதயத்தில் நீர் வாசம் பண்ணுவீராக. Let my heart be the gate of salvation for many. Thank you, Holy Spirit. He shall take leprosy. Johanna, God is sending you the strength of God. கர்த்தருடைய பலத்தினால் நிரப்புகிறார் மகளே. கர்த்தருடைய பலத்தினால் நிரப்புகிறார். நீ போக வேண்டிய வழி நான் உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். Lotte krabu shatarano. The mighty name of God, mighty name of the Lord. சொல்லுங்க, கர்த்தருக்கான ஏதாவது செய்யும் வாசலை திறந்தருளும் ராஜா. நன்றி ஆவியானவரே. அற்புதமான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான ஆராதனைக்காக நன்றி. இந்த ஊழியத்தை உருவாக்கினவர் நீர், துவங்கினவர் நீர், நடத்துகிறவர் நீர். இதுவரை பிள்ளைகள் வெவ்வேறு பட்டணங்கள் வெவ்வேறு ஜனங்களோடு இணைந்து நாங்கள் ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய கரமின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக நீ பேசின வார்த்தைப்படி உங்களுடைய கிருபை போக்கடிக்கிற ஆவி எங்களை விட்டு நிர்மூலமாகட்டும். கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலக்குகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கிருபையை பற்றிக்கொள்ள, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள, உடைய வசனத்தை உண்மையாய் பற்றிக்கொள்ள இந்த ரட்சிப்பின் வாசலை அநேகருக்கு திறந்து கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. I see someone called Lucida. You are from Sri Lanka. Sister Lucida, you are watching this program right now. And you are giving your heart to the Lord and asking the Lord, Lord, which Nineveh should I go to? God is going to open a way for you just in 3 days as you are watching this program. Dear sister, not only that, you have been asking the strength of the Lord for several months. You are crossing through great furnaces.
right now. God is sending you a spirit of deliverance and spirit of anointing. God is going to use you mightily, and He is going to bless you with hundreds of souls in the places where He is going to take you. Sister Lucina, God is surrounding you and delivering you right now. Thara Shatalabra, we give all the glory to you, Lord. உடைய நாம மகிமைப்படுவதாக, உடைய நாம மகிமைப்படுவதாக. தேசங்களில் இருக்க சுவிசேஷர்களை கர்த்தர் பயன்படுத்துவீராக, சபைகளை பயன்படுத்துவீராக, பண்படுத்துவீராக. விசேஷமாக இணைந்திருக்க இந்த கூட்டத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்து பண்படுத்தும் எங்கள் இதயங்களை. அது வேலையோ, உலகத்தின் வருமானமோ, அல்லது எங்கள் சரீர பலவீனமோ, குடும்ப உறவுகளோ, மற்ற உறவுகளோ, எங்கள் எதிர்காலமோ, எதுவானாலும் தேவரீர் உம்முடைய சித்தத்தின் கீழ் சகலவற்றையும் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களுக்கு எதிராக நாங்கள் இரட்சண்யத்தின் சம்பூரணமான அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எங்களுடைய மார்க்கவசங்களை, எங்களுடைய கேடயத்தை, பட்டயத்தை, தலைச்சீராவை, கவசங்களை எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவே ஆமென். பொல்லாத ஈன பிசாசே, தேவனுடைய அன்பிற்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாத்தாண்டி கிரியைகள் அழிந்து நிர்மூலமாகி போ. I set my people free in the mighty name of Jesus. ஒவ்வொருவர் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ராஜா. போகிற பாதைகளில், வாகனங்களில் கிருபை இருக்கட்டும். விசேஷமாய் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் புதியதாய் செல்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருள். தேவனாலே பாதுகாத்து வழிநடத்து. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை தேவன் என்பதை அறிக்கையிட கிருபை தார். அடிமனை பிள்ளைகள் தேவனுடைய கரம் இருக்கட்டும். எங்கள் ஊழியங்களுக்கும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எதிராக செயல்படுகிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள், மனுஷனுடைய ஏவல்கள், பில்லிசுடைய கட்டுகள், மாய மந்திரங்கள், கயிற்றின் ஆவிகள், மீன்களின் ஆவிகள், சமுத்திரத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தை எரித்து சாம்பலாக்குகிறோம். கர்த்தரை தேவன் என்று உடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். பிரயோஜனமான நீசனப்பா, நீர் சொன்ன வேலை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். உங்களுடைய சத்தியத்துக்குள் நிலையில் இருக்க என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உள்ள மெய்ப்பனாய் உங்களுடைய பரிசுத்த வேலைக்காரனாக இருக்கும்படி பணிந்த அடியை அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் கனிகளை காண கிருபைத்தார். உன்னை பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கு மேலான உமது நாமத்தை தொழுகிறோம், வாழ்த்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். சேர்த்து சொல்லும். தேவரே ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா திங்கிற்கும் என்னை விலக்கி காத்திரணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இவ்வளவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதமும், சமாதானமும், சுகமும், வழி நடத்துதலும், ரட்சிப்பின் வாசலும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் நிலைகளோடும், ஊழியத்தின் நிலைகளோடும், சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் அவருடைய ராஜ்யங்களிடம் சுட்டும் வரை தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். சத்தமாய் சொல்ல ஹல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன். God bless you.